கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 2வது அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்கள். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சிமியோன் என்கிற தேவ மனுஷனைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறவர்களாய், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய், அவரோடு கூட இணைந்து வாழுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாஞ்சிக்கிறோம். இங்கே இந்த சிமியோன் என்கிற தேவ மனுஷன் என்ன சொல்லுகிறார்? தேவரீர் சகல ஜனங்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது அப்படின்னு சொல்றார். இரட்சணியம் என்பது எதை உணர்த்துகிறது? மரியாளும் யோசேப்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நியாயப்பிரமாண முறைமைகளின்படி செய்ய வேண்டிய காரியங்களை அந்த பிள்ளைக்கு செய்யும்படியாய் தேவாலயத்தில் கொண்டு வரும் பொழுது, தேவாலயத்தில் அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இரட்சணியமாய், இரட்சகராய், பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குகிற மீட்பராய் இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே எப்படி தான் பார்த்தாங்க? ஒரு சாதாரண குழந்தையாக தான் பார்த்தாங்க. ஆனால் அந்த சிமியோன் என்கிற தேவ மனுஷன் மட்டும் எப்படி பார்க்குறான்? தேவன் அவரை எப்படி அனுப்பினாரோ, ரட்சிப்பை கொடுக்கும்படியான இரட்சணியமாய், இரட்சகராய் அனுப்பினார். அதே போல இந்த சிமியோன் என்கிற தேவ மனுஷன் பார்க்கிறான். தேவன் பார்க்கிற பிரகாரம், தேவ சித்தத்தின் பிரகாரம் இந்த சிமியோன் என்கிற தேவ மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். அநேகர் இருந்தாலும் அந்த இடத்திலே அவன் அவரை உணர்கிறான். இரட்சணியமாய், தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தவராய், அவருடைய பிரசன்னத்திலே அவன் சந்தோஷப்படுகிறான். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அர்த்தமாய் நமக்கு கர்த்தர் கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்காகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை தரும்படியாகத்தான் இறங்கி வந்தார். தேவனுடைய மிகுந்த கிருபையினால், அன்பினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் தகுதி இல்லாது இருக்கும் பொழுதே தேவன் நம்மை முன்குறித்து அவர் நம்மேல் வைத்த அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நமக்கு ரட்சிப்பை தந்தார். நாம் ரட்சிக்கப்பட்டது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை, அவர் நம்மேல் பாராட்டின அன்பு. இன்னும் நம்மை காட்டிலும் தகுதியுள்ள நல்ல சன்மார்க்க ஜீவியம் செய்கிற அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் எதற்கும் உதவாத, யாரும் விரும்பாத, ஒன்றுமே இல்லாத நம்மை எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஆசீர்வாதமாகிய இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டார். நம்மிடத்தில் தான் ஆண்டவர் இந்த நாளில் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவ சமூகத்தில் அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் நீ என்னுடைய பிரசன்னத்தை உணர்கிறவனா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு எல்லாருமே சபையில் இருக்கிறோம், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோமா? ஜபத்தில் இருக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோமா? வேதம் வாசிக்கிறோம், அந்த இரட்சணியத்தை உணர்ந்து கொண்டு வாசிக்கிறோமா? அவர் நம்மோடு கூட பேசுகிறதை உணர்கிறோமா? அந்த தேவாலயத்தில் அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் சிமியோன் அதை உணர்கிறான். தேவனிடத்திலிருந்து வருகிற ரட்சிப்பை தன் கரத்தில் ஏந்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறான். அவரிலே மகிழ்கிறான். தேவன் அவரை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே அவனும் பார்க்கிறான். இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இதை மீண்டும் ஒரு விசை இந்த வசனங்களை கொண்டு நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். கூட்டத்தோட கூட்டமா ஜெபிக்கிறவங்களா, சபைக்கு போறவங்களா, வேதம் வாசிக்கிறவங்களா, கடமைக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? கேட்டுக்கு போகிற ஜனங்கள் தான் அதிகமாக கூட்டமாக போவாங்களாம். ஆனால் தேவ சமூகத்தில், பரலோகத்தில் கர்த்தரோடு கூட ஆராதிக்கிறவர்கள் இடுக்கமான வாசல் வழியாய் வருந்தி நுழைகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டுமே தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாய், சிமியோனை போல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாவிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும், எல்லாரும் இந்த உலகத்திற்குள்ளே தான் வாழ்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்களும் கிடையாது. நாம் கூட அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத சில கிரியைகளை செய்துடுறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை. விழுந்தவன் அப்படியே விழுந்து கிடக்க தேவன் விரும்பவில்லை. அவன் எழுந்திருக்க வேண்டும். மீண்டும் ஒரு விசை தேவன் வாய்ப்பளிக்கிறார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அதனால்தான் தேவன் அவனை நீதிமான் என்று சொல்லுகிறார். ஆனால் துன்மார்க்கன் பாவத்திலே இடறி விழுந்து அதிலே அப்படி மடிந்து போகிறான். துன்மார்க்கனுடைய மரணத்தையும் அவன் பாவத்திலே மரிப்பதையும் தேவன் விரும்பவில்லை. தேவன் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். எல்லாரும் பிழைக்க வேண்டும். எல்லாரும் அந்த இரட்சணியம் என்கிற இயேசு கிறிஸ்துவை உணர வேண்டும், அவரிலே மகிழ வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அவரை நமக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படி நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் அவரை தரிசித்தால்தான் நாமும் அவருடைய சாயலை போல மாற முடியும். பிதாவாகிய தேவன் நம்மை மீட்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தார். இப்போ நாம் அவரை மீட்பராய் தரிசிக்கும் பொழுது
அவரால் மீட்கப்பட்ட தேவஜனங்களாய் அவர் நம்மை மாற்றுவார். இப்போ இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டுமானால் சிமியோனிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு விசேஷித்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும். சிமியோனிடத்தில் வெளிப்பட்ட விசேஷித்த சுபாவம் என்ன? அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தின் அதனுடைய கடைசி வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து கர்த்தர் கண்டித்து உணர்த்துகிறது தான், நாம் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். சிமியோன் என்கிற தேவ மனுஷன் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குட்பட்டவனாய் இருந்தான். அதனால மற்றவர்கள் எல்லாம் ஒரு சாதாரண குழந்தையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அவரை எப்படி அனுப்பினாரோ அப்படியே சிமியோன் என்கிற தேவ மனுஷன் அவரை பார்க்கிறார். அவரிலே சிமியோன் மகிழ்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இருந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லா நிலையிலும் கர்த்தருக்குள் மகிழ்கிறவர்களாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு எப்படி தந்தாரோ, இரட்சகராய், மீட்பராய், ஆசீர்வாதமாய், பலனாய், நம்முடைய துணையாளராய், நண்பனாய், நம்முடைய தேற்றரவாளனாய், நம்முடைய பரிகாரியாய், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. இப்படிப்பட்ட காரியங்களாக தேவனை நாம் தரிசிக்கவும், அவரை நாம் உணரவும், அவருக்குள் நாம் களிகூர்ந்து மகிழவும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குட்பட்டவர்களாக இருக்கணும். அசுத்தாவின் கிரியைகளுடைய பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோமேயானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உணர முடியாது, அவருக்குள் மகிழ முடியாது. அவரிடத்திலிருந்து நம்முடைய தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை, அவருக்குள் இருக்கிற நமக்கான நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியாது. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறது தான், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குட்பட நீ உன்னை ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவர் அசுத்தமான காரியங்களை விரும்புகிற மனுஷனுக்குள் வாசம் பண்ண மாட்டார். எவ்வளவேனும் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்தக்கண்ணனாயிருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென முத்திரையாக கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் நமக்குள் பலனாகவும் சந்தோஷமாகவும் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராகவும் அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாகவும் நம்மை உருவாக்க நாம் நம்மை முழுமையாய் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் சிமியோன் என்கிற தேவ மனுஷன் விலையேற பெற்ற அந்த இரட்சணியமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவே அவன் கண்டான், அவரிலே மகிழ்ந்தான், அவர் நிமித்தம் அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். தேவ பிள்ளைகளாகி நாமும் இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட மேலான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இந்த சிமியோனை போல பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே நாம் களிகூர்ந்து மகிழும்படியாய் நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.